ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் ஒரு 5 சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்டேட்டுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஒவ்வொரு அப்டேட்டு என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து விசிட் கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து பின் பண்ணிக்கிற ஒரு அப்டேட். அதாவது நார்மல் கம்யூனிட்டி போஸ்ட் இல்லை, விசிட் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய ஆடியன்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுக்கிற மாதிரியான ஒரு அப்டேட். ஓகேங்களா? அந்த அப்டேட்டில் உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை நீங்கள், அதாவது கிரியேட்டர் நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுடைய போஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆடியன்ஸ், அல்லது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் போஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் பிடிச்சிருக்குன்னா கூட நீங்கள் அதை பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது மூலிமா உங்கள் ஆடியன்ஸையும் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம், உங்கள் சேனலுக்கும் நல்ல க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அவங்களும் உங்கள் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ ரெண்டாவது வந்து வீடியோ அப்லோட் ஆஃப்டர் எடிட்டிங். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை ரிமூவ் பண்ணணும், கட் பண்ணி தூக்கணும், அல்லது ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம மானிட்டைஸ், அதாவது வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ட்ரிம் பண்ணுறதும், ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை கட் பண்ணி தூக்கிறதும், இல்லை ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை பிளர் பண்ணுறதும் மட்டும்தான் ஒரு அப்டேட்டாக இருந்தது. அதில் வந்து இப்போ நீங்கள் புதுசாக என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் அளவுக்கு ஒரு வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோவுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம், அதாவது ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயோ எண்ட்லேயோ உங்களுக்கு எங்கே தோணுதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா உங்கள் வீடியோ நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு, யாராவது ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறாங்க, அல்லது ஸ்பான்சர்ஷிப் யாராவது கொடுக்குறாங்க, எங்களுடைய ஒரு பிராண்டை நீங்கள் உங்களுடைய வீடியோவில் ஷோ பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா, உங்கள் வீடியோ ஒரு வேளை நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் அந்த ஒரு ஆடை கிரியேட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு கிரியேட் பண்ணி கூட உங்களுடைய வீடியோ ஸ்டார்டிங்கில் வைக்கலாம். ஷார்ட்ஸ்லேயும் இதே மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ரிலவெண்ட்டாக எப்படி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை எடிட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, கட் பண்ணுறது, எப்படி வீடியோ ஆட் பண்ணுறது, வீடியோவில் எப்படி பிளர் பண்ணுறது குறிப்பிட்ட போர்ஷனை, இந்த மாதிரி அப்லோட் பண்ண வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோவை கூட அப்லோட் பண்ணுறேன். மூணாவது வந்து ஷார்ட்ஸ் லிங்க்கு. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம எல்லா லிங்க்கும் கொடுத்தா அது ஓப்பன் ஆகாது, எந்த ஒரு லிங்க்குமே அக்செப்ட் ஆகாது. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, அல்லது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ லிங்க்கு, அல்லது ஏதோ ஒரு ப்ராடக்டோடைய லிங்க்கை கொடுக்குறீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் லிங்க் மட்டும் விசிபிள் ஆகும். அதை டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். மற்ற எந்த லிங்க் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகாது. பொதுவாக ஷார்ட்ஸில் வந்து எந்த ஒரு லிங்க் கொடுத்தாலும், கமெண்ட்டில் லிங்க் கொடுத்தாலும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது. ஆனால் இனிமேல் வந்து முக்கியமான லிங்க்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 3வது அப்டேட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது வந்து சப்ஸ்கிரைப் டு கமெண்ட். அதாவது இது வரைக்கும் லைவில் வந்து நீங்கள் இந்த அப்டேட் இருந்தது. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் உங்கள் லைவில் வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட். அது வந்து இப்போ வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெஸ்க்டாப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கமெண்ட்ஸ் வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணலாமா, அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் கமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தான் அது வைக்க முடியும். அந்த டேட் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் உங்கள் வீடியோஸ், நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவோ ஷார்ட்ஸோ அதில் கமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, உங்களை பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க எல்லாருமே உங்களுடைய வீடியோக்களை பார்த்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்டோ நெகட்டிவ் கமெண்ட்டோ மொத்தத்தில் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணால் அது உங்களுடைய வீடியோவுக்கு ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவை டெஸ்க்டாப்பில் போய் எடிட் செக்ஷனை கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4வது அப்டேட். 5வது வந்து இயர்லி ரீகேப். அதாவது இப்போ 2026 வரப்போகுது. ஸோ இந்த வருஷத்துக்கான ரீகேப் வரும். ரீகேப்னா என்னென்னா, இந்த வருஷத்தில் உங்கள் சேனல் வழியாக நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சேனலுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேனலில் உள்ளே விசிட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி போய் செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா,
உங்கள் சேனல் உள்ளே போய்க்கோங்க. அதாவது யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. ரைட் சைடில் யூ அப்படின்ட்டு போட்டு உங்கள் சேனல் லோகோ போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே அதுக்கு மேலே டாப்பில் வந்து 2025 ரீகேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் இந்த வருஷத்தில் வந்து ஒரு 3500 சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சேனல் பார்த்துருக்கீங்கிறதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துருச்சாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.